தரிசனம் டிஜிட்டல் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். யஸ்யாபவத் பக்த ஜனார்த்திதந்துகு பிருத்ருத்வமன்யேஷ்வ விசாரிய தூர்ணம் ஸ்தம்பேவதாரஸ்தமனன்யலப்யம் லக்ஷ்மீந்திரசிம்மம் சரணம் பிரபத்யே. ஸ்ரீ கோஷ்டீபுரே புதேந்திரோ ரகுகுலதிலகோ வாசுதேவஸ்ததான்னா ஸ்ரீரங்க ஸ்ரீஷடாரி லவவடகடிதௌ ஸ்ரீமடே யோகிவர்யௌ வாத்ஸ்யோ லக்ஷ்மீந்திரசிம்ம ஸ்ருதிமகுடஸ்தௌ வாவதூகோ நவாசான் ஆச்சாரியா யஸ்ய வாத்ஸ்யம் பகுவிதமனகம் தம்பஜே ராஜகோபம். அற்புதமான ஒரு மார்கழி மாதம். இந்த மார்கழி மாதத்தில் நம்ம எல்லாருமே இறைவனை வணங்குவோம். மீதி காலங்களை காட்டிலும் இந்த மார்கழி மாதம் மிகவும் சிறப்பு வாய்ந்தது. ஏன் இந்த மார்கழி மாதம் சிறப்பு வாய்ந்தது என்று சொன்னால், மனிதர்களான நமக்கு 24 மணி நேரம் கொண்டது ஒரு நாள். தேவர்களுக்கும் இறைவனுக்கும் 360 நாள், அதாவது ஒரு வருஷம் கொண்டது ஒரு நாள். ஆக இந்த நாள் மார்கழி மாசமாகப்பட்டது விடியற் காலை பொழுது இறைவனுக்கு. அந்த நேரம் நாம் இறைவனை வணங்கினோம் என்று சொன்னால் நம் காரியங்கள் அனைத்தும் பலிதமாகும் என்பது ஆன்றோர் வாக்கு. ஆன்றோர் மட்டுமா, நாம் இப்பொழுது திருப்பாவை பாசுரங்கள் 30 இந்த மாதத்தில் அனுபவிக்கப் போகின்றோம். இந்த திருப்பாவை பாசுரம் நமக்கு எப்படி கிடைத்தது? இதற்கு காரணம் என்ன? அதைத்தான் அவதாரிகை என்று சொல்வார். எப்படி ஒரு கதை புத்தகம் எழுதுவதற்கு முன்னுரை என்பது முக்கியமோ, அதுபோல் இந்த திருப்பாவை பாசுரத்தை நாம் அனுசந்திப்பதற்கு அவதாரிகை மிகவும் முக்கியம். இந்த அவதாரிகையில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், இந்த ஒரு நூலுக்கு முன்னுரையில் என்ன சொல்லப்படும், அந்த நூலை எழுதியது யார், எழுதியவரின் ஏற்றம் என்ன, யாரை பற்றி எழுதப்பட்டது, அந்த நூலின் கதாநாயகன் யார், கதாநாயகி யார், அதில் சொல்ல வந்த விஷயங்கள் என்ன, இதுதான். அதேபோல் இந்த அவதாரிகையிலும் இந்த திருப்பாவையை எழுதியது யார், சொல்லப்பட்ட காரணம் என்ன, அதில் சொல்லப்பட்டிருக்கும் விசேஷம் எது, இதன் கதாநாயகன் கதாநாயகி யார் என்பதைத்தான் அவதாரிகை என்று சொல்லக்கூடியது. சரி, ஆண்டாள் நாச்சியார் இந்த கலியுகத்தில் ஏன் பெண்ணாக அவதரித்தால்? அதற்கு காரணம்தான் என்ன? பிரணய கலகம் முடிந்து, அதாவது இந்த உலகமாகப்பட்டது அழிந்து ஜலங்கள் சூழ்ந்து காணப்பட்டது. பகவான் புதியதான உலகை படைக்கப் போகிறார். அந்த நேரம் தனது உந்தி கமலத்தில் முதலில் பிரம்மாவை படைக்கிறார். பிரம்மாவாகப்பட்டவர் முதலாக ஸ்வயம்பு மனு என்பவரை படைக்கிறார். தனது குமாரனாகிய அவரிடம் இந்த பூமியில் உயிர்களை படைக்க வேண்டும் என்று சொல்கிறார். அந்த மனுவோ, நான் உயிர்களை படைக்கின்றேன், ஆனால் அந்த உயிர்களை எங்கே வைப்பது என்று கேட்க, பிரம்மாவும் இது என்னப்பா கேள்வி, அந்த உயிர்களை பூமியில் தானே வைக்க வேண்டும் என்று சொல்கிறார். அதற்கு மனு கேட்கிறார், பூமியில் உயிர்களை வைக்கலாம், ஆனால் அந்த பூமி எங்கே என்று கேட்க, பிரம்மா பார்க்கிறார், அடடா, எல்லா இடமும் இருள் சூழ்ந்து கிடக்கிறது, ஜலமாக சூழ்ந்து கிடக்கிறது, எங்கே பூமியை காணோம் என்று பார்க்க, பூமி தேவியோ அதல பாதாளத்தில் இருக்கிறாள், அந்த ஜலங்களுக்கெல்லாம் அடியில் இருக்கிறாள். உடனே மனு சொல்கிறார், நீங்கள் பூமி பிராட்டியை மீட்டெடுங்கள், நான் உயிர்களை படைக்கிறேன் என்று சொல்ல, அப்பா, என்னால் அது முடியாது, அதை இறைவனேதான் வந்து காப்பாற்ற வேண்டும், மகாவிஷ்ணு தான் வந்து பூமி பிராட்டியை உத்தரணம் பண்ண வேண்டும் என்று சொல்கிறார். இவர்கள் இருவரும் பேசிக்கொண்டே இருக்கும் பொழுது பிரம்மதேவனின் நாசியிலிருந்து ஒரு பன்றி உருவம் வளர்ந்து வருகிறது. அந்த பன்றி உருவம் வெள்ளை குதிக்கிறது. வெளியே குதித்த உருவமாகப்பட்டது கடகட என்று வளர்கிறது. அந்த வளர்ந்த பன்றி உருவமாகப்பட்டது ஒரு பெரிய யானையை போல் வளர்ந்து கொண்டே இருக்கிறது. இதை பிரம்மா பார்க்கிறார். மகாவிஷ்ணுவின் அவதாரம்தான், வராக அவதாரம் எடுத்திருக்கிறார் பூமி பிராட்டியை மீட்பதற்கு என்று நினைத்து கொண்டிருக்கும் மாத்திரத்தில் இந்த வராக பெருமாளாகப்பட்டவர் கடகட என்றே வளர்கிறார். வளர்ந்து இந்த கடலின் கீழ்மட்டத்தை நோக்கி பாய்கிறார். பாய்ந்து அதல பாதாளத்தில் இருக்கக்கூடியதான பூமி பிராட்டியை மீட்டு கொண்டு வந்து மேலே உத்தரணம் பண்ணுகிறார். அப்பொழுது இந்த வராக பெருமானை துரத்தி கொண்டு ஒரு அசுரன் வருகின்றான். எங்கே, நீதான் நாராயணனா? உன்னை கொல்கிறேன் பார், எனக்கு பதில் சொல்லிவிட்டு போ, ஏ காட்டு பன்றியே
அப்படின்னு பெருமாளை அவதூறாக பேசுகிறான். அந்த அசுரன் தான் ஹிரண்யாட்சகன் என்று சொல்லக்கூடியதான அசுரன், ஹிரண்யகசிபுவின் தம்பி. இவன் துரத்தி கொண்டே வரவும் தாயாரை பூமி பிராட்டியை உத்தரணம் பண்ணிவிட்டு வராகமூர்த்தி இவனுடன் யுத்தம் செய்கிறார். யுத்தம் செய்து அவனை அழித்துவிட்டு பூமி பிராட்டியை மீட்டெடுக்கிறார். அப்பொழுதும் பூமி பிராட்டிக்கு கலக்கம் தீரவில்லை. ஏன் அம்மா, நான் தான் உன்னை காப்பாற்றி விட்டேனே, அப்புறம் ஏன் நீ நடுங்குகிறாய் என்று வராக பெருமான் பூமி பிராட்டியிடம் கேட்க, அப்பொழுது பூமி பிராட்டி சொல்கிறார், நானோ உனது பத்தினி, என்னை நீ காப்பாற்றி விட்டாய். எதிர்காலத்தில் கலியுகத்தில் என் குழந்தைகள் இது போன்ற எத்தனை அசுரர்களுடன் போராட வேண்டி வருமோ, அவர்களை யார் காப்பாற்றுவது என்று கேட்க, ஏன் நான் தான் 4 வேதங்கள் கொடுத்திருக்கிறேனே என்று சொல்கிறார் வராகமூர்த்தி. அதற்கு பூமி பிராட்டி சொல்கிறார், என் குழந்தைகளுக்கால 4 வேதங்களையும் படிக்க முடியாது என்று சொல்ல, 4000 திவ்ய பிரபந்தங்கள் கொடுத்திருக்கிறேனே. அட, எங்கேருந்து 4000 திவ்ய பிரபந்தங்களை படிக்கிறது? 4 வேதமே முடியாது என்று சொல்லும் பொழுது திவ்ய பிரபந்தங்களை படிப்பது என்பது வேலைக்காகாத விஷயம் என்று பூமி பிராட்டி நமக்காக பெருமாளிடம் கேட்கிறாள். அப்பொழுது பெருமாள் சொல்கிறார், இதிகாச புராணங்கள் எல்லாம் கொடுத்திருக்கிறேனே, ஏன் அதை படித்து உய்வடைய வேண்டியதானே என்று சொல்ல, எதிர்காலத்துல 10 கையால சம்பாதிச்சாதான் ஒரு கையால சாப்பிட முடியும். 2 வார்த்தைகள் கூட சொல்றதுக்கு என் குழந்தைகளுக்கு அவகாசம் இருக்காது. அப்படி இருக்கும் பொழுது எப்படி 4 வேதங்கள், இதிகாச புராணங்கள், 4000 திவ்ய பிரபந்தங்கள்னு படிப்பதற்கெல்லாம் என் குழந்தைகளுக்கு நேரமே கிடையாது. அதனால சுலபமாக ஏதாவது வழி இருந்தால் சொல்லுங்கள் என்று கேட்க, அப்பொழுது வராக பெருமான் பூமி பிராட்டிக்கு உபதேசிக்கிறாராம். அந்த உபதேசம் முடிந்தவுடன் பூமி பிராட்டி, இதை நான் எப்பொழுது என் மக்களுக்கு எடுத்து சொல்ல என்று கேட்க, இதை நீயே நேரம் பார்த்து எந்த நேரம் சரியாக இருக்குமோ அப்பொழுது அவதரித்து உன் குழந்தைகளுக்கு எடுத்து சொல் என்று மக்களாகிய நமக்கு உபதேசிப்பதற்காக வராக பெருமான் சொல்லிவிடுகிறார். ஆக இது நடந்தது திரேதாயுகம். அதற்கடுத்ததாக துவாபர யுகங்கள் முடிந்து கலியுகம் பிறக்கின்றது. கலியுகத்தில் நிறைய விஷயங்கள் நடக்கின்றது. இதெல்லாம் பார்க்கிறார் பெருமாள். அவருக்கு பொறுக்க முடியவில்லை. ஸ்ரீவைகுண்டத்தில் தனது பட்டத்து மகிழ்ச்சிகளான ஸ்ரீதேவி, பூமி தேவி, நீலாதேவி, உங்களில் யார் பூமியில் அவதரிக்கப் போகிறது உலக மக்களை உய்விக்க செய்வதற்கு என்று கேட்க, அப்பொழுது மகாலட்சுமி சொல்கிறாளாம், நான் மாட்டேனப்பா, உன்னோடு ராமாவதாரத்தில் அவதரித்து சீதையாக காடும் மேடும் கல்லும் முள்ளும் என் காலில் குத்தி நான் பட்ட பாடு போதும், அப்பப்பா நான் அவதரிக்க மாட்டேன் என்று சொல்கிறாளாம். அது போன்று ஸ்ரீதேவியும் ஒரு காரணத்தை சொல்ல, நான் அவதரிக்க மாட்டேன், போரும், கிருஷ்ணாவதாரத்தில் அவதரித்து உம்மை தேடி அலைந்தது எல்லாம் போதும், என்னால் முடியாது என்று சொல்லிவிடுகிறார். அப்பொழுது பூமி பிராட்டியோ, நான் போய் பிறக்கிறேன் என்று சொல்கிறாளாம். அப்பொழுது மகாவிஷ்ணு கேட்கிறார், ஏம்மா இவெல்லாம் மாட்டேன்றாளே, நீ மட்டும் ஏன் போய் அவதரிக்கிறேன் என்று சொல்கிறாய் என்று கேட்க, ஒன்றும் இல்லை, என்னோட புடவையை நான் தடவி பார்த்தேன், ஒரு முடிச்சு எடரித்து, அது என்னடா முடிச்சு என்று யோசிக்கும் பொழுது வராக அவதாரத்தில் நீங்கள் எனக்கு உபதேசித்ததை என்னை கலியுகத்தில் அவதரித்து உபதேசிக்க சொன்னது ஞாபகம் வந்தது. அதனால் நானே கலியுகத்தில் அவதரிக்கிறேன் என்று சொல்ல பெருமாளும் மிகவும் சந்தோஷப்பட்டாராம். பாண்டிய தேசம் என்று அழைக்கக்கூடியதான மதுரை அருகில் இருக்கக்கூடிய ஸ்ரீவில்லிபுத்தூரில் பெரியாழ்வார் என்று விஷ்ணு சித்தர் என்று சொல்லக்கூடியதான பெரியாழ்வார் அவர் இருக்கார். அந்த ஊர் ஸ்ரீவில்லிபுத்தூர் என்பதே ஒரு அழகிய ஊர். வேதம் படித்தவர்கள் மெத்த இருக்கக்கூடியதான ஊர். சதுர்சாஸ்திர பண்டிதர்கள் வாசம் செய்யக்கூடியதான ஒரு ஊர். இந்த விஷ்ணு சித்தர், ஏன் அவருக்கு விஷ்ணு சித்தர் என்ற பெயர் வந்தது என்றால், எப்பொழுதும் அவர் சித்தத்தில் விஷ்ணு இருந்து கொண்டே இருப்பாராம். அதுபோல் விஷ்ணுவின் மனதிலும் எப்பொழுதும் இந்த விஷ்ணு சித்தர் வாசம் செய்து கொண்டே இருப்பாராம். அதனால்தான் இந்த பெரியாழ்வாருக்கு விஷ்ணு சித்தர் என்ற திருநாமம் ஏற்பட்டது. அவர் தன் கையாலேயே பூ பறித்து பெருமாளுக்கு சமர்ப்பிப்பது வழக்கம். அவர் ஒரு நந்தவனம் வைத்திருந்தார். அந்த நந்தவனத்தில் பூக்கள் இருக்கக்கூடியதான செடிகளை வளர்த்து வந்தார். அந்த செடிகளில் இவராகவே போய் பாத்தி கட்டி நீர் பாய்ச்சி சைடில் வரக்கூடியதான
இடையிடையே இருக்கக்கூடியதான காட்டுப் புற்கள் எல்லாத்தையும் இவரே பிடுங்கி அந்த பூக்களை பறிக்கும் பொழுது கூட இந்த பூ நல்ல பூவா, பெருமாளுக்கு உகப்புடையதாக இருக்குமா என்று பார்த்து பார்த்து அந்த பூக்களை பறித்து மாலை கட்டி பெருமாளுக்கு சமர்ப்பிப்பாராம். அப்படித்தான் ஒரு நாள் அந்த பூக்களை பறித்து பெருமாளுக்கு மாலை கட்டுவதற்காக நந்தவனத்திற்கு செல்கிறார். செல்லும் பொழுது அப்படின்னு ஒரு குழந்தையோட அழுகுறது. என்னடா இது, குழந்தை எங்கேயோ அழறதே அப்படின்னு சுத்தி சுத்தி பார்க்கிறார். நிக்காம அந்த குழந்தையோட அழுகுரல் சத்தம் கேட்கிறது. இவர் பார்த்தால் பட்டீர் என்று ஒரு ஒளி வெளிச்சம் பரவுகிறது. பார்த்தால் அங்கே துளசி செடியின் வேர்களில் அழகிய பெண் குழந்தை. இவர் போய் அந்த குழந்தையை எடுக்கிறார். அந்த குழந்தை இவர் கைப்பட்டவுடன் கண்ணை திறந்து பார்க்கிறது. அண்ணம்மா, அவருக்கோ குழந்தை இல்லை. இந்த குழந்தையை பார்த்தவுடன் பெருமாளே நமக்கு கொடுத்திருக்கிறார் என்று ஆசையோடு அந்த குழந்தையை தோளில் அணைத்து தாளாட்டுகிறார், பாராட்டுகிறார். ஆனால் அந்த குழந்தை விடாமல் அழுது கொண்டே இருக்கிறது. நான் எப்படி உன்னை சமாதானப்படுத்துவேன், உனது அழுகையை எப்படி நிறுத்துவேன், எனக்கு ஒன்றுமே தெரியவில்லையே என்று பெரியாழ்வார் வருத்தப்படுகிறாராம். இருந்தும் கிருஷ்ணா, கோவிந்தா, கோபாலா, இந்த குழந்தையின் அழுகையை நிறுத்துவதற்கு எனக்கு ஒன்றும் தெரியவில்லையே என்று சொல்லவுடன் இந்த குழந்தையை அழுகையை நிறுத்துகிறதாம். சரி, குழந்தை அழறத நிறுத்திட்டு இவர் சொல்றத நிறுத்திட்டா மறுபடியும் அந்த குழந்தை குவ 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 அப்படின்னு அழறதாம். கிருஷ்ணா, மாதவா, கேசவா என்று பெருமாள் நாமாவை சொல்லும் பொழுது இந்த குழந்தை அழுகையை நிறுத்துகிறதாம். இவர் பகவன் நாமாவை சொல்வதை நிறுத்தியவுடன் இந்த குழந்தை அழ ஆரம்பிக்கிறதாம். அட, இதுதான் செய்தியா? பெருமாள் நாமாவை சொன்னால் நீ அழுகையை நிறுத்துகிறாயே, சரி, இனிமே இப்படியே உன்னை நான் வளர்க்கிறேன் என்று சொல்லி அன்று முதல் அவளுக்கு பகவன் நாமாவையே சொல்லி சொல்லி வளர்த்து வந்தாராம். அந்த குழந்தை துளசி செடியின் வேரிலிருந்து கிடைத்ததால் வேருக்கு கோது எனும் பெயர் உண்டு. ஆக அந்த கோதிலிருந்து கிடைத்ததால் இவளுக்கு கோதை என்று பெயர் வைத்து கோதே கோதே என்று அழைப்பாராம். அப்படியாக கண்ணனின் கதைகளை சொல்லி சொல்லியே நாளொரு வண்ணமும் பொழுதொரு வண்ணமுமாக அவள் வளர்ந்து வந்து கொண்டிருக்கிறாள். அப்படி வளர்ந்து வந்து கொண்டிருக்கும் பொழுதுதான் நாம் கண்ணனையே களிமணம் புரிய வேண்டும் என்று ஆசைப்படுகிறாள். கண்ணன் பிறந்ததோ துவாபர யுகத்தில், இவள் பிறந்திருப்பதோ கலியுகத்தில். ஆக என்ன செய்வது? கண்ணன் பிறந்ததோ யாதவ குலத்தில், இவள் பிறந்திருப்பதோ வைணவ குலத்தில். ஆக ஸ்ரீவில்லிபுத்தூரையே ஆயர்பாடியாக கொண்டு தன்னையே ஆய்ச்சியர் பெண்ணாக ஏற்றுக்கொண்டு இந்த கலியுகத்தையே துவாபர யுகமாக நினைத்து நோன்பு நூற்க ஆரம்பிக்கிறாள். அது என்ன நோன்பு? கோபிகைகள் எல்லாம் கண்ணனையே அடைய வேண்டும் என்று ஹேமந்தே பிரதமே மாசே நந்தவிரஜ குமாரிச்சாக ஏதுர் அவிஷ்யான் உஞ்ஞானாக காத்யாயனி யர்த்தனம் விரதம் காத்யாயனி மகாமாயே மகாயோகிம் நதீஸ்வரி நந்தகோபம் சுதம் தேவி பதிம்னே குருதே நமஹா என்று காத்யாயனி நோன்பு எப்படி இருந்தார்களோ அது போல நாமும் நோன்பு இருக்க வேண்டியது என்று முடிவு செய்கிறாள். காத்யாயனி நோன்பு என்பது யமுனை நதிக்கரையில் விடியற்காலை 3:30-4 மணிக்கு சென்று அங்கே மணலினால் பொம்மை பிடித்து அந்த பொம்மைக்கு காத்யாயனி என்று பெயர். அதற்கு புஷ்பம், சந்தனம், குங்குமம் சாற்றி வழிபடுவது வழக்கம். காத்யாயனி நோன்பு இருக்கக்கூடியதான காலம் எப்பொழுது இந்த கோபிகைகளுக்கு வாய்த்தது? நந்தகோபன் இருக்கக்கூடியதான அந்த காலகட்டத்தில் ஒரே வறுமையாக இருந்தது. அந்த கோபிகைகள் எல்லோரும் கிருஷ்ணனை எப்படியாவது அடைய வேண்டும் என்று எப்பொழுதும் கிருஷ்ணனுடவே இருந்து கொண்டிருந்தார்கள். அந்த ஊரில் இருப்பவர்கள் அனைவரும் அந்த பெண்களுக்கு எவ்வளவோ எடுத்து சொன்னாலும் அவர்கள் கேட்கவில்லை. இவர்கள் நாம் சொல்வதை கேட்க மாட்டேன் என்கிறார்களே என்று அந்த கோபிகைகள் அனைவரையும் நிலவரையில் அடைத்து விட்டார்கள். நிலவரை என்பது பாதாள சிறை போன்று இருக்கும். அங்கு சூரியன் உதித்ததும் தெரியாது, மறைந்ததும் தெரியாது. ஆகாரம் வேண்டும் என்றாலும் கூட உண்ணுவதற்கு உணவோ நீரோ அங்கு ஒரு குட்டி பிறை மாதிரி இருக்கும். அதற்குள்ளாக தள்ளி விடுவார்கள். இப்படியாக அந்த கோபிகைகள் அனைவரையும் நிலவரை என்று சொல்லக்கூடியதான சிறையில் அடைத்து விட்டார்கள். அங்கு இருக்கும் கோபிகைகள் அனைவரும் கிருஷ்ணனை நோக்கி பிரார்த்திக்கிறார்கள். கிருஷ்ணா, நாங்க என்ன கேட்டோம்? ஒன்னதான பார்க்கணும்னு கேட்டோம், உன்னை வணங்கணும் என்று தானே நாங்க கேட்டோம்.
எங்களை இப்படி சிறையில் அடைச்சி வச்சுட்டாலே, இதுக்கு நீ வழி பண்ண மாட்டாயா என்று பகவானை நோக்கி பிரார்த்திக்கிறார்கள். இந்த நேரம் யாதவ குலம் இருக்கக்கூடியதான அந்த காலகட்டத்தில் ஒரே வறுமையாக இருக்கிறது. வறுமை ஏற்படும் போன்ற ஒரு சூழல் நிலவுகிறது. அதற்கு என்ன செய்வது என்று அவர்கள் ஆச்சாரியர்களிடத்தில் வினவ, அந்த ஆச்சாரியர்களோ காத்யாயனி விரதம் இருக்க சொல்ல, ஆக இந்த சிறையில் இருக்கக்கூடியதான பெண்களை விரதம் இருப்பதற்காக சிறையில் இருந்து விடுவிக்கிறார்கள். இது எப்படி என்றால், பகவான் அந்த வறுமை வரக்கூடியதான சூழலை உருவாக்க அந்த சூழலுக்கு தக்கவாறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்க வேண்டியது ராஜாவின் கடமை அல்லவா? ஆக இந்த குழந்தைகளை நோன்பு இருக்க சொல்லலாம் என்று முடிவு செய்கிறார்கள். அந்த நேரம் அந்த குழந்தைகளை காவலாக அழைத்து சென்று பாதுகாப்பாக அழைத்து வர வேண்டுமே, யாரை நியமிப்பது என்று கண்ணனையே அதற்கு காவலாக நியமிக்கிறார்கள். இப்படித்தான் அந்த கோபிகைகள் நோன்பு நூர்த்து கண்ணனையே அடைய வேண்டும் எனும் எண்ணத்திலும், ஊராருக்கும் நாட்டாருக்கும் சுபிக்ஷம் கிடைக்க வேண்டும் என்னும் எண்ணத்திலும் இந்த நோன்பை நூற்க, அதே நோன்பையே நாமும் நூற்க வேண்டும் என்று ஆண்டாள் என்று சொல்லக்கூடியதான கோதை முடிவெடுக்கிறாள். ஆக தன்னை ஆய்ச்சியர் குல பெண்ணாக ஏறிட்டுக் கொள்கிறார். ஸ்ரீவில்லிபுத்தூரையே கண்ணன் வாசம் செய்யக்கூடியதான அந்த கோகுலமாக நினைக்கிறாள். வடபத்ரசாயி இருக்கக்கூடிய அந்த கோவிலை நந்தகோபனின் இல்லமாக ஏறிட்டுக் கொள்கிறாள். ஆக கலியுகத்தை துவாபர யுகமாக நினைத்து காத்யாயனி நோன்பு இருக்க தொடங்குகிறாள். ஆக அவள் அவ்வாறு கண்ணனின் மீது கொண்ட காதலால் அவள் வாய் வழியே வந்ததுதான் இந்த திருப்பாவை 30 பாசுரங்கள்.